குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒக்காபுலரி அந்த ஒரு டாபிக் கீழே இன்றைக்கி டெய்லி ஒரு 10 கொஷின் பார்க்குற மாதிரி ஒரு நியூ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன், பேங்க் எக்ஸாமினேஷன் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை வந்து ஒரு இனிஷியேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹால்சியான், அதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா டினோட்டிங் எ டைம் இன் த பாஸ்ட் தட் வாஸ் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். அதாவது பழைய காலத்தில் நடந்த ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு அமைதியான நாட்கள், அதை பற்றி பேசுகிறதா என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்சியான்னு சொல்லுவாங்க. இதோட சினானிம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரீன் அண்டு ப்ளஸ்ஃபுல் அண்டு ட்ரான்குல், இதோட மீனிங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிமிஸ், இதோட ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா டர்புலண்ட்டு, செக்கோட்டிக் அண்டு ரெஸ்ட்லெஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1990s வந்து ஆர் ஆஃபன் நவம்பர் ஆஸ் ஹெல்சியான் டேஸ் ஆஃப் த எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி. ஓகே, 1990 இருந்த ஒரு எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டியை வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக பேசுகிறதுனால இது என்ன சொல்லுவாங்க ஹெல்சியான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கான்ட்ரவர்டிபிள். இன்கான்ட்ரவர்டிபிள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நாட் ஏபிள் டு டெனிட் ஆர் டிஸ்பியூட்டடு. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கணும், அதை பற்றி பேசுகிறது தான் இன்கான்ட்ரவர்டிபிள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட the scientists present the incontrovertible evidence of the climate change. இப்போ ரீசெண்டாக வந்து கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து ஃபுல் ப்ரெசென்ட்டாக வந்து இருக்கிறதுனால உலகத்தில் கிளைமேட் சேஞ்சு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஸோ அதோட மீனிங் தான் இன்கான்ட்ரவர்டிபிள். இதோட சினாமிஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பியூட்டபிள் அண்ட் அன்கொஷனபிள் அண்ட் அன்டெனியபிள். ஸோ இதோட மீனிங் சினாமிஸ். அதே மாதிரி ஆண்டனிம்ஸ் எடுத்திங்கன்னா டவுட்ஃபுல் அண்ட் கொஷனபிள் அண்ட் அன்சர்டன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிகுட்டி. ஸோ ஆம்பிகுட்டினா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போது அதோட தெளிவு இல்லாமல் சொல்கிறது தான் ஆம்பிகுட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஓப்பன் டு மோர் தென் ஒன் இன்டர்பிரேஷன். அதோட மீனிங் வந்து பல மீனிங் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பாருங்கள், த சிக்கன் இஸ் ரெடி டு ஈட். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும், அது ஒரு மீனிங் வரும். ஸோ அனதர் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கனே வந்து ஒரு பர்சனை கன்சிடர் பண்ணி அது சாப்பிட ரெடியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேக்னஸாக இருக்கிறது. ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் ஆம்பிகுட்டிம்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட சினாமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்னஸ் அண்ட் அப்செக்யூரிட்டி அண்ட் அன்சர்டனிட்டி. அதே மாதிரி ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி, சர்டன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆம்பிகுட்டி ஆஃப் த கான்ட்ராக்ட் காசஸ் டிஸ்பியூட் பிட்வீன் டூ கம்பெனிஸ். ஸோ டூ கம்பெனிஸ் வந்து தெளிவாக வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட் பேசலை அப்படின்னா அது என்ன கிரியேட் ஆகும், டிஸ்பியூட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் அப்படின்னா ரீஆர்கனைசேஷன் அண்ட் ரீஅரேஞ்ச் சம்திங், அதான் ரீசெக்னுபாங்க. ஸோ அதோட சினாமிஸ் என்னன்னா ரீஸ்ட்ரக்சர் அண்ட் சஃபில். பொலிட்டிக்கல் இஷ்யூலாக வரும்போது அந்த சஃபில்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் கன்ஃபிகர். ஸோ அந்த மாதிரி மீனிங் வரும். ஆண்டனிம்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ப்ரிசர்வ், ரிட்டைன் அண்ட் மெயின்டைன். இதோட எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், த கம்பெனி டிசைடு டு ரீசிக் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி. ஸோ ஒரு கம்பெனியில் உள்ள டீம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுனால அதோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ரீச்சுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்ரிங் அப்படின்னா லூசிங் ஸ்ட்ரென்த்து ஆர் மொமெண்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சினாமிஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அண்ட் யூஎஸ்ஏ வார் நடக்குது. ஸோ அந்த வார் நடக்கிறனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபால்ட்ரிங்பாங்க. ஸோ மீனிங் தட் லூசிங் ஸ்ட்ரென்த் அண்ட் மொமெண்டம். இதோட சினாமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கனிங் அண்ட் டிக்ளைனிங் அண்ட் டம்பிளிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆனிம்ஸ் வந்து த்ரைவிங் அண்ட் ப்ராஸ்பரிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்ரிங் ஆஃப் த குளோபல் எக்கனாமிக் ஹேஸ் ஹால்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அதோட ப்ராப்ளத்தினால என்ன ஆகும், இன்னொன்று இதில் எஃபெக்ட் ஆகுறதா ஃபால்ட்ரிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ப்டுனா என்ன மீனிங் அப்படின்னா ஓவர் வேம்ப்டு ஆர் ஃப்ளோட்டட் வித் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா ஐலாண்ட் நேஷன்ஸ் ஆர் ஸ்வாம்ப்டு பை த பிளாஸ்டிக் வேஸ்ட் வாஷிங் அஷோர். அது என்ன மீனிங் அப்படின்னா அதாவது மொத்தமாக கும்மியெல்லாம் வந்து அந்த குமிஞ்சிருக்கிறதா என்ன சொல்லுவாங்க ஸ்வாம்ப்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் சினாமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹேப்டு, சப்மர்ஜ்டு அண்ட் ஃப்ளோட்டடு. இதான் ஸ்வாம்போட மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஃபர்டைல் வந்து ரொம்ப முக்கியமான வேர்டு. என்ன மீனிங் அப்படின்னா இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் எனி யூஸ்ஃபுல் ரிசல்ட், அதான் வந்து ஃபர்டைல்பாங்க. அதோட என்ன மீனிங் அப்படின்னா இன்எஃபெக்டிவ். சினாமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபெக்டிவ் அண்டு பாயிண்ட்லெஸ் அண்ட் ஃப்ரூட்லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மீட்டிங் வில் பி ஃபர்டைல் வித்தவுட் மியூச்சுவல் ட்ரஸ்ட். ஓகேவா, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ மீட்டிங் நடத்தினாலும் அதை என்ன தான் முடியும், யூஸ்லெஸ்ஸில் தான் முடியும். ஸோ அதான் இதோட மீனிங்கு. ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ், ப்ரொடக்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மால்ஃபீசஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ராங் டூயிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி வந்து பப்ளிக் அஃபிஷியல் வந்து பண்ணுற தப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மால்ஃபீசரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட சினாமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கண்டக்டடு அண்ட் ராங் டூயிங் அண்ட் கரப்ஷன். இதெல்லாம் வந்து அதோட சினாமிஸ். ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி அண்ட் ரைட்னஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா த மேயர் வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் த மால் ஃபிஷனஸ் ஆஃப்டர் எவிடன்ஸ் ஆஃப் த பிரேபரி கேம் டு லைட்.
ஓகேங்களா. ஸோ அந்த மேயர் வந்து ஆஃப்டர் ஒரு பர்டிகுலர் இதில் வந்து மாட்டிக்கிடுவாங்க கரப்ஷன் இஷ்யூவில். ஸோ அந்த மாதிரி பேசுறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மால்ஃபீஷனஸ் சொல்லுவாங்க, மால்ஃபீஷனஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லேடபிள் அப்படின்னா ஃபார் ப்ரைசிங் அண்டு கமாண்டிங், அதாவது உங்களை வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் செய்கிறதா என்னது லேடபிள்னு சொல்லுவாங்க. சினாமிஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒர்த்தி அண்ட் கமெண்ட்ஸபிள் அண்ட் அட்மிரபிள். இதே வந்து ஆர்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேம் ஒர்த்து அண்ட் கண்டெம்பபிள் அண்ட் இட் இஸ் ரிப்பீட்டபிள். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா த டீம்ஸ் எஃபெக்ட் டு ஹெல்ப் த அன்பிரிவிலேஜ்டு வாஸ் ட்ரூலி லேடபிள். ஓகேவா. ஒரு டீம் வந்து அன்பிரிவிலேஜ் பீப்புள் ஹெல்ப் பண்ணுறது என்னது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு இது, அதுதான் என்ன பண்ணுவாங்க லேடபிள்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்தூசியாசியான்னு ஒன்று இருக்கும். ஈத்தோனேசியா என்ன அர்த்தம்னா பெயின்ஃபுல் கில்லிங் ஆஃப் த பர்சன் சஃபரிங் ஃப்ரம் த இன்க்யூரபிள் ஆன் பெயின்ஃபுல் டிசீஸ் ஆர் இர்ரிவர்சிபிள் கோமா. அதாவது இப்போ கோமாவில் இருக்கவங்க இல்லைன்னா குணப்படுத்த முடியாதவங்கள அவங்க வழியால் தாங்கிறத விட கர்ண மூலம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கில் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்கன்னா ஈத்தோனேசியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அதுக்கு ஒரு சட்டங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசி ஈத்தோனேசியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்கார்சியபிள் அப்படின்னா ஒரு பர்சன் ஆர் பிஹேவியர் தட் கேனாட் பி கரெக்டட் இம்ப்ரூவ் ஆர் ரீஃபார்ம்டு. ஒரு ஆளோட பிஹேவியரை வந்து மாற்ற முடியாது அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்கார்சியபிள்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எ பர்சன் ஹூஸ் அன்ஃபேர்லி ஃப்ளேம்டு ஃபார் த மிஸ்டேக் ஆர் ஃபால்ட் ஆஃப் அதர்ஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கேப் கோட்டும்பாங்க. அதாவது ஸ்கேப் கோட்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆள் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பட் அவர் பண்ண தப்புக்காண்டியே எல்லாரும் அவரை ஸ்கோல்டு பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கேப் கோட்டும்பாங்க. ஓகேவா. நம்ம எப்படி இது படித்தோமோ அது வரையே இது பண்ணுறது ஸ்கேப் கோட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எ பர்சன் ஹூ டாக்ஸ் எஸ்எஸ்லி அப்போது தெம்செல்ஃப் ஆர் எஸ்எஸ்லி செல்ஃப் சென்டர்டு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா எக்கோடிஸ்ட்னுபாங்க. ஓகே. அந்த ஈகோ அந்த மாதிரி சொல்லுவாங்களா ஈகோடிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பார்த்தோன்னா தன்னைத்தானே வந்து பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் வெரி ஸோ குட், ஐ எம் பெஸ்ட்டு, அந்த மாதிரி தன்னைத்தானே வந்து செல்ஃபாக பேசிக்கிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரேசல் வெப்ஸு. ஸோ ப்ரேசல் வெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மிஸ் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம், மீனிங் வந்து டு ஃபெயில் டு டேக் பார்ட் இன் சம்திங் ஆர் டு லூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் வந்து மிஸ் அவுட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மிஸ் அப்னா டு கன்ஃபியூஸ் த டூ ஆர் மோர் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்அப் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து கன்ஃபியூஷன் ஆகுறது, அதை வந்து மிஸ்அப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மாக்கப் அப்படின்னா டு கிரியேட் த மாடல் ஆர் ரெப்ளிகா. ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறதா மாக்கப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டோடைப்பாக ஒரு ஃபோனை கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து மாக்கப். நெக்ஸ்ட் வந்து மோப்பப் அப்படின்னா டு கம்ப்ளீட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டாஸ்க்கு. ஓகே. முடிக்காத ரிமைனிங் பார்ட்டை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா மோப்பப்பும்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ப்ரைசஸ். ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு 4 இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ அதோட முடிஞ்சிடும். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லெட் பைகான்ஸ் அண்ட் பி பைகான்ஸ் சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸோ பழைய நடந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் பழைய சண்டைகள் இதெல்லாம் மறந்துட்டு ஸோ இப்போ வந்து புதுசாக ஆரம்பிக்கிறதா என்ன சொல்லுவாங்க லெட் பைகான்ஸ் அண்ட் பி பைகான்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ பிளஸிங் இன் டிசிக்யூஸ் அப்படின்னா ஸோ நல்லதுலேயே ஒரு கெட்ட விஷயத்துலேயே ஒரு நல்லது நடக்கும்னு சொல்கிறது தான் என்னது பிளஸிங் இன் டிஸ்கைஸ்ம்பாங்க. அதாவது சம்திங் சீமிங்லி அன்லைக்லி ஆர் பேடு அட் த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு இன் குட் டைம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் இன் த சேம் மோல்டு. இப்போ மோல்டு அப்படின்னா நம்ம அந்த ஒரு பொம்மை செய்கிறது தான் மோல்டும்பாங்க. ஸோ அதை மீனிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே மோல்டில் 2 பொருள் செய்யும்போது சிமிலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கான்செப்டில் இட் இஸ் டு பி வெரி சிமிலர் இந்த கேரக்டர் டு சம்மல்ஸ். அதாவது கேரக்டர் ஒரு கேரக்டர் வந்து சேமாக இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க கேஸ்ட் இன் த சேம் மோல்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் இன் த ஸ்பீன்ஸ் அப்படின்னா டு ரிவீல் த சீக்ரெட். ஒரு சீக்ரெட்டை வந்து வெளியே கொண்டு வரதா என்ன சொல்லுவாங்க ஸ்பில் த பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து டேக் வித் த கிரெயின் ஆஃப் த சால்ட். அதோட மீனிங் என்னன்னா டு நாட் கம்ப்ளீட்லி பிலீவ் சம்திங் தட் ஆர் யுவர் டோல்டு. சிலவர் சொல்கிறத கம்ப்ளீட்டாக நம்பாத ஒரு கேரக்டர் தான் என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு நிகழ்வு தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேக் வித் கிரெயின் ஆஃப் சால்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஸோ யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.